சுற்றுலா விசா மூலம் இலங்கை சென்று அங்கு சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் அமைத்த இந்தியர்கள் மூவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். இந்த 3 இந்தியர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அவர்கள் புரிந்த குற்ற பின்னணி என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாட்டிலிருந்து சுற்றுலா விசா மூலம் பல்வேறு நபர்கள் இலங்கைக்கு சுற்றி பார்த்து செல்வது வழக்கமாக உள்ளது. இலங்கையில் மூலதனமாக சுற்றுலா வரக்கூடிய நாட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்நிய பணத்தை வைத்துதான் அந்த நாடு இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெங்களூர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் உட்பட 3 பேர் சுற்றுலா விசாவுக்கு இலங்கைக்கு சென்றாங்க. அங்க சென்ற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பருத்தித்துறை என்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடை வாடகைக்கு விடுத்து அங்கே சோதனை நிலையம் அமைத்து அங்குள்ள மக்களுக்கு ஜோசியம் பார்ப்பதாக கூறி மோசடி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள கிராம அலுவலர் போலீசார் கொடுத்த தகவல் அடிப்படையில் அந்த சென்ற போலீசார் விசாரணை நடத்தியது. அவங்க சுற்றுலாவில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் 3 பேர் கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. மேலும் இது போன்ற சட்டவிரோதமான முறையில் ஈடுபடுவது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போலீசார் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.